இன்ஸ்டாகிராம் வைரல் வீடியோ பூவாழை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நெய் ஊற்றிட்டு ஒரு அரை கப்பு ரவையை போட்டு நல்லா கொஞ்சம் நெய் தாராளமாக விட்டு அந்த அரை கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம ஒரு தட்டுக்கு அதை மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் வாழைப்பழம், தேங்காய் துருவல், அப்புறம் ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வாழை இலையை நல்லா கொஞ்சம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வாழை இலைக்குள்ளே இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை பூர்ணம் மாதிரி வச்சு சப்பையாக தட்டி தட்டி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து நம்ம இப்போ மாவெல்லாம் எல்லா இலையிலையும் வச்சதை எடுத்து ஆவியில் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம அதை வச்சு எடுத்துடலாம். அப்புறம் இந்த பூவாழை போட்டு நான் எப்படி வருமோன்னு நினச்சேன். சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.